பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. பெரியவர்களே, தாய்மார்களே, நாடகராரசிகளே, உங்க எல்லோருக்கும் எங்களது வந்தவாசி தேரடி ஸ்ரீ தேவி மலர் நாடகத்தின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கிறாக பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கிறாக பாப்பா என்று பாரதியார் பாடல் கிறங்கி கற்பக நிகழ்த்தரும் அற்புத சபதனில் அமைதியாக இருக்கும் எவருமை பெரியவருக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரருக்கும் எங்களுடைய தேவி மலர் நாடகத்தின் பணிவான வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடி தேவி மலர் நாடகம் என்று எங்கள் தேவி மலர் நாடகம் என்ற உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடி எஸ் ரஜினி பாபு அவர்கள் நாடகமன்ற உரிமையாளர். நாடகமன்ற ஆசிரியர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆவணியாபுரம் வாணி புகழ் கே சண்முகர்கள் நாடகமன்ற ஆசிரியர். மற்றொரு நாடக ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம்
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தையார் எம் வெங்கடேஷ் அவர்கள் நாடகமன்ற ஆசிரியர். எங்கள் நாடகமன்ற நிர்வாகி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் பெரிய செங்காடு எஸ்.கே. ராஜா ஆர்கனைசேஷன் நிர்வாகி. இன்றிரவு நமது மேல்மலையனூர் சொல்லக்கூடிய திவ்யமான கிராமத்தை இன்றிரவு இந்த மாபெரும் சபையில் நடத்தக்கூடிய நாடகம் ஐயனார் திருக்கல்யாணம். ஐயனார் திருக்கல்யாணம். ஐயனார் திருக்கல்யாணம். இந்த நாடகம் சபதிலே சிறந்த முன்னெடுக்கும். அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடகத்தின் பேரை அறிவிக்கிறேங்க. இன்றிரவு இந்த மாபெரும் சபையில் நடத்தக்கூடிய நாடகம் ஐயனார் திருக்கல்யாணம். ஐயனார் திருக்கல்யாணம். ஐயனார் திருக்கல்யாணம். இந்த நாடகம் சபையிலே சிறந்த முன்னெடுக்கும். இதில் எவ்விதமான குற்றம் குறை இருக்கணும். தங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் அதை மன்னித்து எப்படி அன்போடு அரவணைக்கிறீர்களோ அதை பற்றி எங்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
மரம் செடி கொடி மலை மராமரம் அனைத்தும் நான் மூச்சு விட்டால் கிடு 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 கிடு. அது மட்டுமா நான் அடக்கு சப்தம் கேட்டால் இந்த பூமியானது 12 இரண்டாக பிளந்து உஜிரமானது 6 போல அளவிற்கு வளரும். அப்படி சீரோடும் சிறப்போடும் இந்த பத்மாபுரியை பத்மாசூரன் என்று பெயர் பெற்று சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நாள்தோறும் எனக்கு முன்னதாக வரக்கூடிய காவலன் யார் அங்கே காவலன் மேசி ரத்த கொதிப்பு மனுஷன் உடம்புக்கு தான் ரத்த கொதிப்பு ஒரு மேசி போடுவானா? மனிதன் ஓடுது ரத்தம் மேசி ரொம்ப பித்தம் நீங்க ரொம்ப சுத்தம். மாடு சென ஊசி போடுறாரா? மாடு சென ஊசி போடுறாரு இது அதமா மதமா உனக்கு சும்மா உட்காந்து கூப்பிட்டு அடிக்கிறேன் நீ நாங்க எனக்கு முன்னதாக வரக்கூடிய ஏன்டா இவ்வளவு காலத்தாமோ சொல்லு எங்க அதிக போடுற ஏன்டா எங்க தான் ஊரே காரி முயுது. என்ன ஆச்சு? நான் கல்யாணம் ஆகாத ஒரு டமட்டா மாதிரி ஒரு பொறுக்கி மாதிரி ஊரை சுத்தி கிடந்தேன். எங்க அப்பா வந்தாரு, ஏ பையா பையா ஏன் பொறுக்கி மாதிரி ஊரை சுத்தி கிடக்குற, ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கின்னு குடும்பத்துல ஈடுபாடு பண்றான்னு. நல்லதான் சொல்லுது. அதுக்கு நான்ப்பா ஒரு பொண்ணை ஒண்ணு பார்ப்பான்னு அவர் ஓடினாரு தேடினாரு. மேலும் மருவத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. நான் கல்யாணம் முடிச்சது எங்க இருக்கணும்? ஏண்டா மாமியார் வீட்டுக்கு போயிருக்கணும்டா. எதுக்கு போனோம்? மறு உண்ண போனோம். போங்க என்ன புது மரு புள்ள மாமியோட மரு உண்ண போய்க்கிறேன். சரி உங்ககிட்ட சொல்றதுக்குன்னா எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போதும். கைதிகாட்சி இல்ல கைதிகாட்சி இல்ல மறுப்புள்ள வந்தா கேள்விப்பட்டா போதும். சரி எங்க மாமியார் கைகால நிக்காது பதட்டம் இந்த உள் பார்த்து சொரிக்கணும். மறுப்புள்ள வந்துட்டார வட ஆத்திரத்தும் டீ சுடர்த்தும் அப்படியே தட்டி 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 அண்ணில போடுவாங்கடா. உட்காருங்க. வட சுட்டு போடுறதும் காட் போடு தரத்தும் இந்த எண்ணெய் பலகாரம் சுட்டு போடுவாங்க பாரு. என்ன பலகாரம்? எண்ணெய் பலகாரம் தெரியாதா? எல்லாம் கெட்டா வாடா உட்காந்துங்கிற என்ன பலகாரம்டா? சின்ன குழந்தை கேட்டா சொல்லு என்ன பலகாரம். என்னடா பலகாரம்? என்ன பலகாரம்னா இட்லி தோசை கோழிக்கிட்ட பொரியுண்டை ஆயப்பயம் தோசை கோழிக்கிட்ட எல்லாம் எண்ணெயில அப்படியே சொல்றாங்க. ஏன் பழத்தினுசு ஆப்பிள் ஒரு பழமா? திராட்சை பழமா? அத விட ஒஸ்தி. முந்திரி பழமா? அத விட ஒஸ்தி. மாதுளம் பழமா? அத விட ஒஸ்தி. கொய்யா பழமா? அத விட ஒஸ்தி. அன்னாச்சி பழமா? அத விட ஒஸ்தி. சாத்துக்குடி பழமா? அத விட ஒஸ்தி. என்னதான் பழம்? அந்த பழம் இலையில வச்சாங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சரி அந்த நேரம் தான் கரண்ட் ஆஃப் ஆயி போச்சு. என்ன பழமா? அந்த பழம் பேரே மறந்துட்டேன். என்னதான் பழம்? அந்த பழம் பேர் தான் சப்போட்டா. அந்த பழம் பேரு ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் சரி வகையா செய்து போறாங்க. சரி செய்யாத பலகாரமே இல்ல இல்ல நானும் டெய்லி சாப்பிட்டுங்கிறேன். சரி எங்க மாமியார் வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்புறேன். கடைசிக்கு ஒரு பலகாரம் போட்டாங்க. அது என்ன பலகாரம்? அது பேர் தான் பம்பாய் பலகாரம். பம்பாய் பலகாரம் ஒரு பலகாரம் இருக்குதா? பம்பாய் பலகாரம் தெரியாதா? எனக்கு தெரியாது. பம்பாய் பலகாரம்னா வெல்லம் எள்ளு கவுரு வடை முடிச்சியும் உரல்ல கொட்டி உலக்கி பொடி இடிச்சு ஒரு உண்டை பிடிச்சி அதே பெருசு இருக்கும். சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது பேர் தான் பம்பாய் பலகாரம். சரி பம்பாய் பலகாரடா. அது சிம்லி சிம்லி சிமிலி அடையாருங்க. அது கிராமத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி செய்திருந்தான். பையன் செய்யறான். இப்போ எல்லாம் மக்கள பணம் கையேறி போச்சு. 1000 பாக்கெட்ல போறான். ஒரு பேக் இருந்ததுதான் 2 கேரி பேக் ஊத்து போறான். அந்த பாரம்பரிய தமிழ்நாடு செய்து மறந்துட்டானுங்க. இந்த பலகாரம் பம்பாய் தான் செய்யறானுங்க. அப்படியா? எங்க மாமியார் என்ன பண்ணாங்க? வெல்லம் எள்ளு கவுரு வடை முடிச்சு உரல கொட்டினாங்க. உலக்கி பொடி இடிச்சாங்க. ஒரு 10 உண்டை பிடிச்சாங்க. ஒரு ஏனத்துல வச்சாங்க. என்ன சாப்பாடு கூப்பிட்டாங்க. சாப்பாட்டுல உட்காந்து இலைய போட்டாங்க. சாதம் வச்சாங்க. சாம்பார் ஊத்துனாங்க. 2 முட்டையை வச்சாங்க. இந்த பம்பாய் பலகாரம் 2 உண்டையை வச்சாங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டு இந்த பம்பாய் பலகாரம் சாப்பிட்ட பாரு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அவ்வளவு ருசியா இருக்கு. அவ்வளவு சுவையா இருக்குது. சரி பின்னி ஒண்ணு கேட்கலான்னு பார்த்தா எனக்கு அசிங்கமாகுது. ஏண்டா? புது மருப்புள்ள மன தீனி மாடா இருப்பானா வைக்கதெல்லாம் ஒரு வாரமா செனாரிக்கினேங்கறானு நல்லா மூளைக்கு வேலை கொடுத்தேன். சரி நமக்கு அதெல்லாம் திப்பிதான். இந்த திப்பியோட டேஸ்ட் இருக்குதுன்னா இந்த சாரி எவ்வளவு டேஸ்டா இருக்கும்.
இந்த சார் எங்க இருக்கான்? இடிச்ச உரல்ல இருக்கும். எனக்கு தூக்கமே வரல. சரி. ஏன் வரல? ஏன் வரல? அந்த உரல் மேலே இது ஞாபகம். அட பாவி. எல்லாம் பாய போட்டு படுத்து தூங்கிட்டாங்க. நேரம் தள்ளி வெடிகள ஒரு 4 மணிக்கு எழுந்தேன். தடவிக்கினே போனேன். உரல் கடிச்சது. நல்லா உரல உள்ள தலை விட்டு நல்லா நக்கிட்டு தலை தலை வரல. தலை வரல. அட பாவி. ஏன் வரல? ஏன் வரல? மேல கண்ண ஓட்டல தலை மாட்டிக்கிச்சு. ஐயா உடம்போது லக்குவா விட்டேன். சரி. நைக்கிட்டு தலை வரல. நான் மணிக்கு இழுத்துங்க அடக்குறேன். சரி. நான் கட்டி இந்த பட்டி வேஸ்டி அவுத்து வீந்து போச்சு. சரி. யாரும் இல்லையா? இல்ல சொல்லு. பிறந்த மேனியோட ஆமாண்ணாமா. ஐயோ ஆமா. ஏண்டா பாவியா? சட்டி போட பழக்கம் இல்ல. எனக்கு சட்டி போற பழக்கம் கிடையாது. ஏண்டா போட மாட்டா? சட்னியோட ஆமாண்ணாமா 4 கால பாசல்ல எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறேன். எருமாடு கொட்டாயில கட்டி வச்சுக்குது. எருமை கண்ணு குட்டிய தென்னமலை கட்டி வச்சுக்குது. நான் தான் எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறேன். ஆமா. இந்த மாமியார் எங்க மாமியாருக்கு கண்ணு தெரியாது. பாண்டிச்சேரியில கண்ணு ஊசி வந்துக்கிறோம். என்னடா காலைல மறுப்புள்ள ஊருக்கு போறாரு. இறங்குற பாலை தான் கண்ணுட்டி குடிக்க போதுன்னு அவங்க பாலுக்கார சொம்புல தண்ணி மொண்டுக்கிட்டு தடவினே வராங்க. அவங்க இழுத்து பார்த்தாங்க. பாலும் வரல, ஒரு பாலும் வரல. அடா இந்த காம்பு போனா போட்டோம், மத்த காமனா பாலை கரலன்னு கைவிடு தோவினாங்க பாரு. எங்க மாமியார் சந்தேகமாயி போச்சு. என்னடா அது, நேத்து மாட்டுக்கு 4 காம்பு பார்த்தோம், நீங்க ஒரு காம்பு தான் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு பெரிய பேட்டரி எடுத்துக்கின்னு கூட ஒரு பையன் எடுத்துக்கின்னு வந்து பேட்டரி அடிச்சு பார்த்தா நான் தான் புது மறுப்புள்ள. என்ன மறுப்புள்ளிய நான் உனக்கு பாய உனக்கு அங்க போட்டேன், நீ வாய இங்க விட்டுங்க அடக்குறேன். பல காத்துக்கு ஆசைப்பட்ட மாமியார் என்ன. அப்புறம் ஒரு ஆச்சரிய இட்டாது மேலு கல்ல ஓட்ட ஒச்ச விட்டாங்க. அங்க புச்சா ஓட்டம் பாக்கட்டு விடு. மூஞ்சா பாரா. என்னடா என் மூஞ்சி? அம்மா இவர் யாரும் சும்மா பாக்காதீங்க. ஏன் நாட்டு உடுக்குறாங்க கத்தி கிடக்குது. பேக் 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 பேக். ஏய் இவர் யாரும் சும்மா பாக்காதீங்க. ஏண்டா தூக்கத்துல கனவுல வந்து வருவான் அந்த பாவி. நானா எங்கனா புது வீடு கட்டி வீடு பூசுவல ஆக நிக்கும். ஐயா இஸ்து போய் இந்த பில்டிங் மண்ணு பாட்டுருக்கா கட 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 பில்டிங் கர்நாடி காலதாமத்துக்கு காரணம் என்னன்னா கதை சொல்லுங்க. நடந்த கதை. சரி பாக்கட்டு விடு. ஏய் கர சாட்டி நீ ஏறடா. சாத்து மாமன சொல்றாரு வா. ஆமாங்க. எங்க அது கால போடுங்க. என்ன ஏண்டா ஏண்டா யாருதான் உட்கார்ந்து யாரும் உட்கார கூடாது. என்ன நினைச்சுக்கிற நீ? இடம் காலியாந்து உட்கார்ந்தாங்க. இடம் காலியாந்து யாரும் உட்காருங்க. ஏன் பஸ்ல சீட்டு தான் உட்கார்த்தீங்க? பஸ் சீட் தானங்க. ஏய் 66 கோடி அசுர மக்களுக்கெல்லாம் தலைவனாக வாழக்கூடிய நான் அமர வேண்டிய சிம்மாசனம். இடம் காலியாந்து உட்கார்ந்தாங்க. இடம் காலியாந்து உட்கார கூடாது. இப்ப சாப்பாட்டுல உட்கார்ந்து நிடியா? சாப்பாட்டுல உட்கார்ந்தா அது ஒரு இடம் காலியாந்து சனினா டேய் சாக்கிடும் ஏய்மா என்னடா ஒத்தத்து தும்புற பாவி. ஜலிபுல மூக்கு புடிச்சிங்க. மூக்குல என்ன புடிச்சிங்க? அது என்ன கரம் பிடிக்குமா? டச்சாய் சாக்கிடும் ஈர் ஏழு உலகம் என்றால் என்ன? என்ன 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 என்னடா கீழே 7 உலகம் மேலே 7 உலகம். கீழே 7 உலகம் மேலே 7 உலகம். கீழே 7 உலகம் என்னென்ன உலகம்? என்னென்ன உலகம்? என்ன என்னைய திருப்பி கேக்குற? எனக்கு தெரிஞ்ச நான் இந்த ஆட போறேன். ஆட பாவி. டேய் கீழே 7 உலகம் என்னென்ன உலகம் தெரியுமா? என்ன? அல்லா அக்கா நக்கா அக்கலம். ஓஹோ அக்கலம். அட பாவி. ஆதலம் ஆதலம் விக்கலம் விக்கலம் தரதலம் பாதாளம் பாதாளம் அசாதலம் பாதாளம் தராதலம் மகாதலம். மகாதலம். இப்படி கீழே 7 உலகம். ஆமா. மேலே 7 உலகம். என்னென்ன உலகம்? பூலோகம் பூலோகம் சுவர்லோகம் சத்தியலோகம் பெருலோகம் மகாலோகம் மகாலோகம் யஜ்ஞலோகம். ஓ மேல 7 உலகம். கீழே 7 உலகம். ஈர் 7 14 உலகத்துக்கு அதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க தான் அதிபதி. ஆமா. நாங்க இன்னும் எப்படி தெரியுமா? என்னங்க? அட காட்டுங்க போங்க. என்ன ராஜா? என்ன தெரியலையா? குல்பி ஐஸ்.
ஓ கதை ஆயுதம். கதா ஆயுதம். கதா ஆயுதம் வீரர்கள் களத்திலே இருக்கக்கூடியது. இதுவா? ஆமாண்டா. இது கொஞ்சம் கூட நாளைக்கு யா கீரை கடையை போகணும். கீரை கடையில் ஆகுது. கீரை கடையில் மத்து தானே. வீரர்களுடைய களத்திலே இருக்கக்கூடிய கதை ஆயுதம். சரி பகட்டு விடு. என்னங்க? சாதன தபோவனத்தவர் யாரு? சாதன தபோவனத்தவர். சாதன தபோவனத்தவர் யாரு? 33 கோடி தேவர்கள், 48,000 மகரிஷிகள், கூட்டங்கள், கிண்ணர், கிம்புருடர், சித்தி வித்யாதரர் யாவரும் சுடுகாடாதா? சுடுகாட்டா? எதா அது அங்கக்குதுரா, இப்பங்க இல்லாத மாதிரி போச்சு. நானே காட்டிக்கிறேன். ஊங்காட்டுறியா நீ? ஆமோதுக்கிறியா? அவமதுக்கிறியா? கேட்கறக்கெல்லாம் ஊங்காட்டுறேன். மேலே இல்லாம கீழே இல்லாம மத்தியமா அடக்கமா அமைதியா ஊங்காட்டணும். அப்படி சொல்லு. அப்படி என்ன சொல்லு. 33 கோடி தேவர்கள், 48,000 மகரிஷிகள், கிண்ணர், கிம்புருடர், சித்தி வரும்போது பெரிய தள்ள அது மட்டும் கிடையாது. இன்னும் எப்படி தெரியுமா? சகல மகள்கள் யார் தெரியுமா? சகல மகள்கள். ஆமா. இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய மூவருடைய மனைவிகள். ஓஹோ. யாரு? யாரு? பரமனுடைய மனைவி பார்வதி. ஓஹோ. மகாவிஷ்ணு மனைவி லட்சுமி. லட்சுமி. பிரம்மதேவனுடைய மனைவி கலைவாணி. கலைவாணி. ஆமா. அவர்கள் மூவரும் நான் மூச்சு விட்டால் சும்மா இடி காட்டனாக போல் ஓடி ஒளிய வேண்டும். இந்த காலையில வண்டிட்டு கிடப்பாங்க. ஆமா. இன்னும் எப்படி தெரியுமா? என்னங்க? எங்களுடைய குல பகைவன் இருக்கிறானே. யாரு? யாரு? அந்த ஆண்டி பையன் பழனி ஆண்டி. ஆடா நீ வேற. கடக்கறான் ஒரு பிஸ்கோத்து. கந்தன், கடமன், கார்த்திகேயன், சரவணன், பல பேரை வச்சு ஊராமத திருட்டு பையன். நாட்டில் வாழ இல்லாமல் மலை மேட்டில் வாழுகிறானே. கோமனை தாண்டி ஒற்றைஜான் சிறுவன் உங்களுக்கு அடிமைவன். என்னுடைய தாயாதிரியாக சூரபத்ம சிங்கம் உங்க தாரு என்று சொல்லக்கூடிய அனைவரையும் ஆண்டு மடித்து விட்டான். அந்த கொடியவன் தாய் கொடுத்த சக்தி பெற வைத்து அவன் கடக்கறான் விட்டுங்க. அது மட்டும் கிடையாது. அப்படி இந்த உலகத்துல யாரும் நிகர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆமா. ஒரு மனிதன் அரசாங்கத்தை அடைய வேண்டும். என்ன செய்யணும்? முதல் ஒன்றாகிய கடவுளை துதிக்க வேண்டும். இரண்டாவது இம்மை வறுமைக்குரிய பொருட்களை சேகரிக்க வேண்டும். மூன்றாவது யாக கர்மம், பிதுர் கர்மம், யோக கர்மங்களை ஆசித்தல் வேண்டும். நான்காவது சாம, வேத, தான, தண்டம் என்று சொல்லக்கூடிய சதுர்வித உபாயங்களை அறிதல் வேண்டும். ஐந்தாவது பஞ்சபூதங்களிடையே சித்தி, முக்தி, காணி, யோனிகளை ஆத்மாவில் நிலையாக நிறுத்த வேண்டும். ஆறாவது இலக்கணம், இலக்கிய, இதிகாசம் போன்ற 6 சாஸ்திரங்களை தெரிதல் வேண்டும். ஏழாவது 7 கடலையும் சுற்றி எட்டாவது இந்திரன், அக்னி, வாயு, குபேரன், ஈசானி, நிருதி, யமன் என்று சொல்லக்கூடிய 8 திக்குப்பாலகளை போல் ஆட்சி செலுத்த வேண்டும். ஒன்பதாவது சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவகிரக சாந்திகளை செய்து முடித்தல் வேண்டும். பத்தாவது கண், மூக்கு, செவி, நாக்கு என்று சொல்லக்கூடிய தச வாயுக்களும் குறைவின்றிருத்தல் வேண்டும். 11வது கங்கை, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா போன்ற 11 நதிகளில் புனித நீராட வேண்டும். 12வது ஆதவன், தினகரன், பரிதி, ஞாயிறு, சோமன், கதிரவன் என்று சொல்லக்கூடிய 12 நாமதேயம் உள்ள சூரியனை பூஜித்தல் வேண்டும். 13வது 13வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம். அஸ்தம் என்றால் கரம். ஒருவாறு பொருத்தங்களை சூடி இந்த கரத்திலே செங்கோலை தாங்கி சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன். அவனே மன்னன், அவனே தலைவன். அப்படி இருக்க
இல்லாமல் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்கள் குறையா ஏய். குறை இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய். மக்களுக்கெல்லாம் எந்த குறை இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க பத்தியா மக்கள் எல்லாம். ஆமாண்டா. குறை என்பதை முறையிட்டு பார்த்து உங்க ஆட்சியில் தலை காட்ட முடியாது. குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது இருக்கவே கூடாது. ஆமாங்க. இருந்தாலும் ஆ. நம்முடைய சபையில என்ன நடக்க வேண்டும்? என்னங்க அது? நாட்டியம் நாட்டிய கலை வெகு சிறப்பாக நடக்க வேண்டும். நான் ஏற்பாடு செய்யுங்க. அதை கை தட்டி அழைத்தால் போதும்.
யாருமில்லை ஆலங்காரமில்லை தொட்டமுட்ட பார்க்கையிலே துடிப்பது பொட்டகிற அருவியிலே துடிக்கிற துருவியிலே பொட்டடம்பு நனையிலே அதையா கொள்ள நினைச்சு உனக்கு வரவிருந்தா தப்பத்தில வரவிருந்தா தரத்தில
பேசாதீங்க. ஏண்டி? வாய் திறந்து பேசுறீங்கன்னு வச்சுக்க. வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன். ஏண்டி? யாரும் பேசாதீங்க. ஏண்டி நாங்க என்ன அப்படி செய்யக்கூடாது தவற செஞ்சுட்டோம். ஏய். நாங்க என்ன அப்படி பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுட்டேன். எங்கடி வச்சேன்? ஏண்டி? என்ன? உண்டி வச்சுக்கா. யாரும் வாயை திறந்தீங்க, வாயை கிழிச்சு விடுவேன். ஆமா. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யாரும் வாயை திறந்தீங்க, வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன். யாரும் என்கிட்ட பேசாதீங்க, போங்க. ஏண்டி பேசக்கூடாது? ஏண்டி உன்னை எங்க தெரியுமா தேடினேன்? என்ன தெரியல? ஏய், எங்கடி தேடினேன்? எங்க போயிருந்த? எங்க போயிருந்த? சொல்லுடி. நானே நான் ஏற்கிற போறேன். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படியே என்ன வேலை செய்யணும் எல்லாருக்குமே தெரியுமே. ஓடி போடி. நன்றி அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். ஆமா. அதை பற்றிய மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் ஆமா. மண்கள் எல்லாம் துளிகளை ஆடுவதும் இந்த இயற்கை காட்சி பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஆத்தோரண பறிச்சே இது அரும்பரும்பு வெத்தலையே பொட்டாச வெத்தலையே மச்சானே பொன்மையிலே என்பாயக்கோ மச்சானே 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 சொல்லுடி, நீயே சொல்லுடி. இந்த மலருடத்தி பார்க்கும்போது உன் மனம் எப்படி இருக்கு சொல்லுங்களடி. சொல்லவே மாட்டேன். சொல்லுங்கடி. ஏண்டி எழுதுக்கு போறதுக்கே மனசே வருது. உனக்கு
வர்றேன். ஏண்டி ஓடி வாடி. எங்கடி அது திரி மலர்ல என்ன மலர்றீ? ஏண்டி சொல்லுடி. அதோ விருமா தெரியல அந்த மாதிரி தான் கேக்குறேன். நேரமாகறதுக்கு போயிடு முதல்ல. ஓ திரி மலர்ல என்ன மலர்? அப்படியா ஏண்டி இதெல்லாம் குண்டு மல்லியடி. குண்டு மல்லியா? என்ன ஒரு அழகா குண்டு அழகா பூத்துக்கு பாரு. யாரு இருக்கா? ஏண்டி அதோ திரி மலர்ல என்ன மலர்றீ? ஏண்டி என்ன கேக்குறேன் சொல்லுடி. அதுதான் இது காட்டு சூரியகாந்தி அடி. என்ன ஒரு அழகா திசை காடுத்து பாரு. ஏண்டி சொல்லுடி. அண்ணா எப்படி என்று தெரியுமா உனக்கு? எப்படி சொல்ல? பெண்ணா பிறந்திருக்கிறேன் ஆளாகி நின்றுருக்கிறேன். ஏண்டி உனக்கு தான் தெரியும். அப்படியா? அப்படிதான் நாங்க இளை பெரியவள். நீயே சொல்லுடி. சொல்லட்டுமா? அந்த சூரியகாந்தி உனக்கு அண்ணா எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுடி. காலையில் சூரியன் எந்த திசையில் உதிக்கிறதோ அந்த திசையில் திரும்பி பார்க்கும். அப்படியே மாலை நேரத்தில் சூரியன் எந்த திசையில் கலைகிறதோ அந்த திசையில் திரும்பி பார்க்கும். அப்படியே ஆனால் இப்போது தன்னை மாறிவிட்டது. எப்படி இருக்கு? எப்படி என்றால், நீ எப்போ இந்த ஊருக்குள்ள காலத்தை எடுத்து நான் வைத்தாய்? வச்ச உடனே சூரியகாந்தி எல்லாம் அதெல்லாம் விடுவி. தொமரி எதிர்க்க பாரு. என்னது? மலர் பாரு. என்ன மலர்? ஏண்டி அது ரோஜா பூடி? ஏய் ரோஜா மலர். என்ன ஒரு அழகா உட்கார்ந்து இருக்கு பாரு. ஆமாண்டி. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கா? ஏண்டி ஏண்டி? நான் அது அத போய் பறிக்க போறியா? நான் பறிக்க போறேன்டி. ஏண்டி வேணாண்டி. என்ன? எனக்குமே அழகுதான் ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? புரியுதா? அந்த ரோஜா பூ ரொம்ப அழகா இருக்கு பறிக்க கிட்ட போகாதே. ஏன்னா அந்த ரோஜா பூ கீழே முள்ளு இருக்கு. நீ ரோஜா பூ பறிக்கிற நேரத்துல அந்த முள்ள ஏண்டி அது எப்படிதான் குத்துன்னு பார்க்கலாம். அந்த மலருக்கு தெரியுமே. இப்பொழுதே கொந்தல்ல நான் சூட சூடிட்டு பாருங்க. பார்க்கலாம். எப்படி தெரியுமாடி? கையா காத்தோ போடே போடே பாக்கறா.
காரியம் இல்லையே. என்னடா காரியம்? ஒரு வெளி ஊருக்கு வர்றோம், எங்கன்னா ஒரு துணி சுத்தம் ஒரு தலை சுத்தங்குதா? நான் துணி சுத்தம் தலை சுத்தம் இல்ல. ஏன் வாங்கறதுக்கு என்ன பண்ற? ஏன் இது மாதிரி தலை ஷாம்பு போட்டு கசக்கூடாதா? இது ஷாம்பு போட்டு கசக்க துணியா தலை? தலையை பாரு நல்லா முறுக்கா பிச்சு விட்டு இல்ல. முன்ன மாதிரி என்ன வர முடியும்? அப்படியா? வரப்போத்தான் ஷாம்பு போட்டு கசக்கின்னு ஓடியாடுற. சரிடா, இந்த அத்துப்பச்ச கம்தாடியா. ஷாம்பு போட்டு கசக்கி ஓடியாடுற. இது வர ஷாம்பு போட்டு என்ன ஷாம்பு போட்டு கசக்கனா? சுக்கு ஷாம்பு. பாவியா. என்ன சொல்ல? ஏமா சிக்ஸ் ஷாம்புலாம் போடாதீங்க. ஏன்? அதுல கெமிக்கல் அதிகமா கலக்குறானுங்க. இப்ப புதுசா ஒரு ஷாம்பு போட்டுக்கறாங்க. என்ன ஷாம்பு? டிஜெல்ட் போல்ட். சரினா போடா டிஜெல்ட் ஓல்ட். டிஜெல்ட் ஓல்ட். டிஜெல்ட். யா எட்டன்ஸ் ஓல்ட் எட்டன்ஸ் ஓல்ட். எட்டன்ஸ் ஓல்ட். அட 60 அடி குத்து அப்படியே தட்டி விடாதீங்க. என்ன தெரியலையா? என்னது? இத மாதிரி தான் நைட் டிராவல்ஸ். எங்க இருந்து எங்க போகுது? இப்ப வண்டி மாலைனூர்ல வண்டி லோடு ஏத்திக்கின்னு சென்னைக்கு போகுது. ஆமா ஏடா பெண்கள் போடுற துணியை போய் போட்டு வந்து இந்த ஆளை பெண்கள் போடுற ஆளடா. வேலையை பாரு. என் பொம்மை தான் போன வேண்டாம். ஆமா ஏன் ஆம்பளை போடக்கூடாதா? போடக்கூடாதா? பொம்னேட்டி மட்டும் ஆம்பளை போற ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் நல்லா டைட்டா மாட்டி மெட்ராஸ் மெயின் ரோட்ல ஏண்டா நாங்களும் போடுவோம். எப்படியா? அதுக்கு இல்லைங்க, எவ்வளவு துணிலாம் போட்டு பார்த்தேன், சரி பேண்ட் போட்டு பார்த்தேன், டவுசர் போட்டு பார்த்தேன், ஜட்டி போட்டு பார்த்தேன், மக்கி மேதலும் கிடையாது. இத போட்டா தான் உள்ள காத்து ஏசியில வரல, அது சிலு 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 சிலுன்னு வருது. அது மட்டும் இல்ல, இந்த துணியில வேற மக்கி உண்டு. நேத்து ஆன ஒரு ரெண்டு கம்பெனி வேன் விட்டு பஸ் விட்டு நடந்து வந்தேன். பஸ்ல கண்டை டிக்கெட் கேட்டாரா, துட்டு எங்க எடுத்து கொடுத்தேன். எதை போறாங்க அப்படி கிடையாது. பண்ணிதான் ஒரு கண்ட்ரைட் ஒரு பேச்சு முறைக்கு நான் ஒரு பேசிந்திரு டிக்கெட் கேளு. பேங்க் ஆஃப் இந்தியா சிறுசேமிப்பு மையம். என்ன அடிக்கிற? என் பேர் தெரியல உனக்கு? என்னடா உன் பேரு? என் பேர் தான் நயன்தாரா. நயன்தாரா இங்க இருந்தா தூக்கு மாட்டி தொங்கிடுவா. எங்க அப்பா வச்ச பேரு நயன்தாரா. நயன்தாரா. எங்க அம்மா வச்ச பேரு வரம்போக்கா பாடா. இல்லங்க, நான் சொல்றேன், யாரும் தவறா நினைக்காதீங்க. சொல்லு. இது பேரு என்ன? இது பேரா? நைட்டியா? நைட்டியா குவார்டரா? ஏய் நைட்டிடா. இது ஏன் நைட்டின்னு பேர் வச்சான்? ஏன் வச்சாங்க? நைட்ல போட்டா நைட்டின்னு பேர் வச்சான். அடடே. இப்ப எது நைட்ல போடுது? எப்ப போறாங்க? எப்ப வேணா மாட்டி சுத்த வந்தா மானதே. டேய் டேய். மாட்டிக்கிட்டு மல்லி கடைக்கு போடுத்துங்க. அவன் கடைக்காரங்களுக்கு எப்படி இதை தெரியல. சரி. அவன் பெறாக்கு பார்த்து சக்கரைக்கு இடத்த இடத்துல போடுறானா, சக்கரைக்கு இடத்த இடத்துல போடுறானா, பெறாக்கு பார்த்து கீழே போட்டிங்கிறான். ஒரு பொம்பளையா பிறந்தா அடக்குடக்கமா இருக்கணும். உடம்பு சரியில்லையா, வீட்டை போய் நல்லா ரிசண்டா குளிச்சுட்டு உள்பாடு கட்டி புடவை கட்டி சாயிட்டு போட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போனோம். வருதுங்க, வேகமா வந்து ஒரு நைட்டு மாட்டிக்குதுங்க, வண்டியில உட்காந்துக்குதுங்க. போய் டாக்டர் எதிரில் உட்காந்து எப்படி இருக்குது அவன் கண்ணுக்கு? அவனா பண்ணான் டாக்டர் பெறாக பார்த்துக்கினேன் ஊசியில மருத்தி ஏற்றி கையில் அடிறான், அவன் செவத்துல அடிக்கிறான். ஒன்னடி சோம்பேறி பாரு. வீட்டில் ஒரு கை குழந்தை இருக்கும், அது எங்கடா குளப்பாட்டி சட்டி போட்டு படி போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு நைட்டி மாட்டி விட்டுறாங்க. அதுக்கு நான் அளவு பார்த்து எடுக்கிறான். அந்த குழந்தை மாட்டினா வந்து அம்மா அப்பா போய் வாசி பள்ளி இடிச்சுக்குது அந்த குழந்தை. சரி. வீட்டில் ஒரு கை வீட்டில் வயசான கேள்வி இருக்கும். நாளைக்கே நீங்க சாவர மாதிரி அந்த கேள்வி குளப்பாடுறது எங்கடா குளப்பாடுறது, அது எங்கடா போட பால் பண்ணி அந்த ஒரு கேள்விக்கு நைட்டு மாட்டி விட்டுறாங்க. அது வெடியால ரோடுக்கா ஒண்ணுக்கு இருக்க பேய் வரல. ஒன்னா போற போக்கப்பதான் சாமி சாத்துக்கு நடக்க போறது இல்ல. என்ன செய்ய போறாங்க? ஒரு சாமி நைட்டி மாட்டி விட்டு போறாங்க. போறதுல சாமி வேற போட்டு விட்டுருக்கலாம். விடுங்க விடுங்க விடுங்க. கம்நாட்டி டேய் ஆடா என்னடா முடிய தொடாத. ஏன்டா? சாமி கண்ணை குத்தி போடும். அது எந்த சாமிடா கண்ணை குத்தும்? ஏன்னா முனேஷ் பண்ணு விட்டுக்கறாங்க. ஆமா, நீ கோவில் சுத்தி மதில் மேல போட்டுக்கற. எனக்கு மயிர் குத்தி காது வாங்கல. காது குத்தி மயிர் எடுக்கல சொல்ற. காது குத்தி. சரி, நீ மூதேவி எடுத்து வர வைக்க. சரி போகட்டும், வர வைக்கிறேன்.
ஆ